ஸ்கூலுக்கு அனுப்புவது அவசியம் இல்லை என்று பேச வருகிறார் நமது கிறிஸ்டினா. கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு நடுவர் அவர்களே, எதிரணியில் அமர்ந்திருக்கும் நல்ல நண்பர்களே, என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்க அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள்ங்க இருக்குது? 7 நாட்கள் இருக்கு. அந்த 7 நாட்கள்ல 6 நாட்கள் நம்ம என்ன பண்றோம்? ஸ்கூலுக்கு போறோம், டியூஷன் போறோம், வேலைக்கு போறோம். அது இல்லாம பல்வேறு விஷயங்கள்ல ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். இந்த 6 நாட்களுக்கு பிறகு கிடைக்கும் 7ஆம் நாள் தாங்க எங்களுக்கு ஓய்வு நாளாவே இருக்குது. தேவனே 6 நாள் படைச்சு, தேவனே 6 நாள் படிச்சு 7ஆம் நாள்ல ஓய்வு எடுத்தார் அல்லவா? அது போலதாங்க எங்களுக்கும் 7ஆம் நாள்ல ஓய்வு தேவை. அந்த நாள்ல தான் எங்களால நல்லா தூங்க முடியும். எங்களுக்கு பிடிச்ச உணவை எங்க குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட முடியும். அது இல்லாம எங்க நண்பர்களோட ஜாலியா பேசி டைம் ஸ்பெண்ட் பண்றதே பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையில தாங்க. ஒரு வாரம் ஃபுல்லா பள்ளி படிப்பு வேலை என்று ஓடிக்கொண்டு இருக்க எங்களுக்கு அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தாங்க எங்களுக்கு ஓய்வு எடுக்கிற நாளாவே இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரே ஒரு ஓய்வு நாள்ல கட்டாயமா சண்டே ஸ்கூல்ல உட்காரணும் என்ன அவசியம் இருக்கு? ஓய்வு எடுக்க வேண்டிய நாளை ஒரு வகுப்பறையா நாளாக மாற்ற வேண்டுமா? எனவே நடுவர் அவர்களே, ஞாயிற்றுக்கிழமை என்பது குழந்தைகள் ஓய்வு எடுக்கவும் அவங்க குடும்பத்தோடும் அவங்க நண்பர்களோடும் நேரம் செலவிடும் நாளாக தான் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை என்பது குடும்பத்துக்கான நாள், ஓய்வுக்கான நாள், மகிழ்ச்சிக்கான நாள். அதனால ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் செல்வது அவசியமே இல்லை என்று எங்க அணியின் சார்பாக அணியின் கருத்தை ஆணித்தரமாக பதிவு பண்ணி விதை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதை எதிர்த்து பேச வருகிறார் நமது டேனியல் அவர்கள். அவசியம் என்றதுல கரங்களை தட்டுவோமா. அன்பு நடுவர் அவர்களே, உங்களுக்கு என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அணிக்கும் ஒரு முதற்கண் வணக்கத்தையும் என்னோட எதிர் அணிக்கும் ஒரு முதற்கண் வணக்கத்தையும் அன்பு பாஸ்டர் அவருக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஞாயிறு பள்ளிக்கு செல்வது அவசியம் என்று தலைப்பில் பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. 6 நாள் பள்ளி வேலை சுமை அது இதுன்னு நம்மளால போக முடியும். ஒரே ஒரு நாள் நம்மளை ஆசீர்வதித்த தேவனுக்காக நம்மளால நேரம் செலுத்த முடியாதா? முடியும் இல்லையா? ஏசாயா 58:13 என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுது? ஓய்வு நாளை கர்த்தருக்காக மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்ப நம்ம கர்த்தருக்காக அந்த ஓய்வு நாளை கொடுக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம பூமிக்குரிய வாழ்க்கையில 6 நாட்கள் வளர்றோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்மளால வளரக்கூடிய ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஓய்வு நாள் தான் நம்ம ஏசப்பாவில வளர முடியும். ஆகவே ஞாயிறு பள்ளிக்கு செல்வது மிகவும் அவசியம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு சொத்து பணம் அது இதுன்னு நிறைய சம்பாதித்து தரும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரும் போது ஏசப்பாவோட நம்ம உண்மையா நம்ம ஜீவிக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. நம்மளோட வாழ்க்கையே ஒரு பிரகாசமான வாழ்க்கையா ஒரு நிம்மதியான வாழ்க்கையா மாறும் என்பதை ஆணித்தரமாக நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, மிக்க நன்றியை சொல்கிறேன். அடுத்தபடியாக அவசியம் இல்லை என்ற தலைப்பில் பேச வருகிறார் நமது டெபோரா. கரங்களை தட்டுவோமா. வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி நடுவர் அவர்களே. ஒத்துக்கிறேன், வாரத்தில் 7 நாள் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதில் நாங்கள் 6 நாளும் ஸ்கூலுக்கு போகிறோம். அங்கே ஹோம் ஒர்க், ப்ராஜெக்ட், எக்ஸாம்னு இப்படி டென்ஷனும் பிஸியான ஸ்கெடியூலில் எங்களுக்கு நேரம்னு ஒன்று கிடைக்கிறதே இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். அப்பயும் நாங்கள் சும்மா இருக்கிறது இல்லை. காலையில் மியூசிக் கிளாஸ் போகிறோம், மதியம் டான்ஸ் கிளாஸ் போகிறோம், ஈவினிங்கில் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் போகிறோம், இதில் கராத்தே இந்த மாதிரியான எங்களுக்கு தேவையான செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸுக்கும் போகிறோம். இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இந்த சப்ஜெக்ட் டியூஷன், மேக்ஸு, சயின்ஸு இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் டியூஷனுக்கு போகிறதுக்கும் நேரமே எங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் கிடைக்கிது. செல்ஃப் டிஃபென்ஸ் இந்த காலத்தில் நாங்கள் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. இது தானே நம்மளை எல்லா ஆபத்துலேருந்தும் காப்பாற்றுது. இது எல்லாமே எங்களோட திறமையை வளர்க்குது, எங்கள் எதிர்காலத்தை வளர்க்குற முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே ஸ்கூலுக்கு வரணுன்ற அவசியம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு இதெல்லாம் இது எங்களோட எதிர்காலத்தை வளர்க்குறதுக்கு இது எல்லாமே தடையா இருக்குமே, எங்களால் டைம் இருக்காது. அப்போ
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே ஸ்கூலுக்கு வரணுன்ற அவசியம் இருந்தால் இந்த வாய்ப்புகளை எங்களுக்கு வந்து இழக்க நேரிடுது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நடுவர் அவர்களே, பள்ளி நம்ம அறிவை வளர்க்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம திறமையை வளர்க்குது. அந்த திறமையும் வளர்க்குற ஒரு நாளையும் விட்டு கொடுக்க சொல்கிறீங்களே, இது நியாயமா? இது நியாயமா? இது நியாயமா நடுவர் அவர்களே? அதனால் ஞாயிறு பள்ளி செல்வது அவசியமில்லை என்று நான் நினைக்கிறேன். நன்றி. ஓகே, அடுத்தபடியாக செல்வது அவசியம் என்று பேச வருகிறார் நமது மாஷியா. கரங்களை தட்டுவோமா? நடுவர் அவர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, என் அணியின் சார்பாக இருக்கும் என்னுடைய நண்பர்களே மற்றும் என்னுடன் விவாதிக்க இருக்கும் என்னுடைய எதிரணி நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். படிப்பும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் வாழ்க்கையில் முக்கியம்தான். ஆனால் நம்மளை படைச்ச தேவனுக்கு நம்ம முதலில் கொடுக்க தான் வேணும். வாரத்தில் 6 நாட்களும் படிப்புக்கும் திறமைகளுக்கும் நேரம் செலவிடும். 7வது நாட்கள் சிறிது நேரமாவது தேவனுக்காக ஒதுக்க முடியாதா? மத்தேயு 6:33 சொல்றது போல முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுக்காக தேடும்போது நமக்கு தேவையான மற்ற காரியங்களும் தேவனே பார்த்துக்கொள்வார். எனவே ஞாயிறு பள்ளி நம்முடைய வாழ்க்கைக்கு தடையல்ல, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடித்தளம். திறமைகள் நம்மை உயர்த்தலாம், ஆனால் நம்மை உயர்த்துகிற தேவனை தேடுவது நம்முடைய வாழ்க்கையே மாறும். எனவே ஞாயிறு பள்ளிக்கு செல்வது அவசியம் 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 என்று சொல்லி என் கருத்தை முடிக்கிறேன். மிக அவசியம் என்று தட்டி விட்டுட்டு சென்றிருக்கார். ஓகே, அடுத்தபடியா நம்ம கேட்கிறோம், அவசியம் இல்லை என்று ரொம்ப ஆர்வத்துடன் வந்திருக்கிறார் நம்ம சரசம்மா. கரங்களை தட்டி வரவேற்போமா? இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக சிஸ்டருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என் பிள்ளை வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணுறான். என்னால் வச்சு அவனை சமாளிக்கவே முடியல. அதனால தான் அவனை வந்து சண்டே கிளாஸில் விட்டேன். சண்டே கிளாஸை விட்டு சரி அவன் சரியாயிடுவான், ஒரே ஒரு நாள் தான் கொண்டாந்து விட்டேன். அந்த ஒரு நாள்லேயே முடிஞ்சு ஈவினிங் கூப்பிடக்குள்ள சரி என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையாக மாறிடுவான்னு நான் நினச்சேன். ஆனால் அவன் ரொம்ப நல்ல பிள்ளையாக மாறலை. அப்படி இருக்க நான் எதுக்கு ரெகுலராக அவனை கொண்டு வந்து நான் சண்டே கிளாஸில் விடணும்? அதுக்கு வீட்டிலே நான் வச்சுட்டு போகலாமே அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அருமையா சொன்னாங்க. ஓகே, இது இல்லை அவசியம் என்று பேச வருகிறார் நமது சூர்யா. சூர்யாவா ஜானா? ஒரே நாளில் நம்ம வந்து ஒரே நாளில் மாற்றம் கேட்கணும்னு சொல்லிட்டு ஞாயிறு பள்ளிக்கு போகும்போது நம்ம இது பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ பிரசங்கி 11:1 சொல்லியது, உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனை பலனை காண்பாய். பிறந்த குழந்தை உடனே நடக்க ஆரம்பிச்சிருத்தா இல்லை ஓட ஆரம்பிச்சிருத்தா? இல்லைங்களா? அதேமாதிரி பள்ளிக்கு படிக்க போகிற பிள்ளைங்களும் உடனே படிக்க ஆரம்பிக்க போகிறோம் இல்லை எழுதாக இது கிடையாது. ஸோ பசங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்க தான் பசங்களோட வாழ்க்கையில் அவங்களோட வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்படும். தேவனுடைய வார்த்தையும் அவங்க வந்து கேட்கக்கூடும். ஸோ ஞாயிறு பள்ளி ரொம்பவே அவசியம் என்று என்னுடைய கருத்து முக்கியமாக இருக்குது. நடுவர்களே அருமையாக சொன்னார்கள். இப்பொழுது மேஷாக் நம்ம மத்தியில் இல்லாதபடியால் பியூலா சிஸ்டர் வந்து இல்லை இல்லை இது பேச வருகிறார்கள். கரங்களை தட்டுவோமா? நடுவர் அவர்களுக்கும் என் எதிரணியில் இருக்கும் அணியினர் ஒவ்வொருவருக்கும் என் அணியினருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சில குடும்பங்களில் சர்ச்சுக்கு எப்போவாத வர்றாங்க, அதுவும் கிறிஸ்மஸ், நியூ இயரு, ஈஸ்டர் அப்படி தான் வர்றாங்க. சர்ச்சுக்கே எப்போவாது வரும்போது சண்டே ஸ்கூலுக்கு எப்படி பிள்ளைங்களை அனுப்புறது? எங்களுக்கு சர்ச்சுக்கு வரதே முக்கியம் இல்லைன்னு தோணும் போது அந்த சர்ச்சுக்கு வந்து சர்ச்சுக்குள்ள இருக்க சண்டே ஸ்கூல் எங்களுக்கு எப்படி முக்கியமாக இருக்கும்? அதனால் எங்களுக்கு ஆலயமே முக்கியம் இல்லை ஃபஸ்ட்டு அப்படி நாங்கள் நினைக்கும் போது நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைங்களை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புவோம்? அதனால் சண்டே ஸ்கூலுக்கு செல்வது அவசியம் இல்லை அப்படிங்கிற என்னோட கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக அவசியம் என்று பேச வருகிறார் நமது ஜான். கரங்களை தட்டுவோமா? நடுவர் அவர்களே, எல்லாருக்கும் வணக்கத்தை கூறி என் உரை ஆரம்பிக்க. நடுவர் அவர்களே, எதிரி சொல்லியிருந்தார்கள், சபைக்கு வருவதில்லை, தொடர்ந்து எதுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. சிலர் சபைக்கு வருவதில்லை என்பதற்காக நாமும் சபைக்கு வருவதை விட்டுவிடக்கூடாது. வேதத்தில் இப்படி சொல்லுது, எபிரேயர்ல 10:25 சொல்லுது, சபை கூடி வருவதில்லை விட்டுவிடாத இருங்கள் என்று நம்மளுக்கு வேதத்தில் சொல்லுது. சபைக்கு ஏன் நம்ம தொடர்ந்து வரணும்? சபைக்கு வரும்போது தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் சோதனைகளை மேற்கொள்ளத்தக்கதான வலிமையை நம்ம பெறுறோம். அதுபோல நம்மளுடைய பிள்ளைகளை ஞாயிறு பள்ளிக்கு நாம் அழைத்து வரும்போது தான்
அவர்களுக்கு இன்றைக்கு விதைக்கப்படும் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, நாளைக்கு அவர் வாழ்க்கையில அது வேறாக உறுதியாக நிற்க செய்யும். பெற்றோர் நிச்சயமாக அவங்களுடைய குழந்தைகளை நம்ம ஞாயிறு பள்ளிக்கு கூட்டு வரும்போது தான் தேவனுடைய வார்த்தைகளை இப்போ அவங்க மனதில் நம்ம விதைக்கும் போது அவங்களுடைய எதிர்காலத்தில் அவங்களுக்கு அது வேறாக நின்று அவங்களுக்கு எல்லாத்தையுமே கற்றுத்தரப்படும். நடுவர் அவர்களே, இன்று நாம் விதைக்கும் வசனம் பிள்ளைகளுக்கு நாளை அவர்கள் தாங்கும் வேறாக இருக்குது என்று என் உரையை நான் முடிக்க நடுவர்களே. நன்றி. அடுத்தபடியாக அவசியம் இல்லை என்று பேச வருகிறார் நமது ஜோஸ்பின். கரங்களை தட்டுவோமா? இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நடுவர்களுக்கு நன்றி. நடுவர், எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின். நம்ம வீட்ல எல்லாருக்கும் நம்ம பசங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்குறோம்ல, நீங்க எல்லாரும் சொல்லி கொடுக்குறீங்களா வசனம்? அப்புறம் எதுக்கு நம்ம சண்டே கிளாஸ்க்கு அனுப்பணும்? நாம தான் வீட்ல இருக்கோம்ல, நாம வீட்ல நாமளே சொல்லி கொடுத்துடலாம்ல. அப்படிதான் சில பெற்றோர்களுடைய எண்ணமா இருக்கு. நான் அவங்க சண்டே கிளாஸ்ல என்ன பெருசா சொல்லி கொடுத்துட போறாங்க? 2 வசனம், ஒரு பாட்டு, அவ்வளவுதான். அதை நம்ம வீட்லயே தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்தலாம். என்னோட கருத்து என்னன்னா, நம்ம வீட்லயே சொல்லி கொடுக்கும் போது எதுக்கு நம்ம சண்டே கிளாஸ்க்கு அனுப்பணும்? அவ்வளவுதான் எனக்கு. ஓகே, அடுத்தபடியாக ஜெயந்தி வருகிறார்கள் அவசியம் என்று பேசுவதற்காக. கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா? நடுவர் அவர்களே, அவங்க சொல்றது போல ஞாயிறு பள்ளியில் 2 வசனங்கள் தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை, உண்மை அப்படி இல்லை. ஒவ்வொரு வாரமும் ஒரு வேத பகுதி, அதுக்கேற்ற விளக்கம், அதுக்கேற்ற மனப்பாட வசனம், பாடல், ஆக்ஷன் சாங்ஸ், கேம்ஸ், ஆக்டிவிட்டிஸ் என்று பல குழந்தைகள் புரிந்து கொள்ளவும் நினைவில் வைத்து கொள்ளவும் பல விதங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதற்கு பின்னாடி டீச்சர்ஸ் போடுற எஃபோர்ட் என்னென்ன தெரியுமா? வாரம் முழுவதும் அவங்க செய்கிற தயாரிப்புகள், சார்ட்ஸ், மாடல்ஸ், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், விஷுவல் வீடியோஸ் போன்ற பல முயற்சிகளும் இருக்கின்றன. ஒவ்வொரு குழந்தையும் தனிப்பட்ட முறையில் கவனித்து அவர்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்லி அவர்களுக்காக பெயர் சொல்லி ஜெபிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு அன்போடும் முயற்சியோடும் ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தையை விதைக்கும் போது இதை வீட்டிலேயே சொல்லிக் கொடுக்கலாம் என்று மட்டும் சொல்லிவிட முடியுமா? ஞாயிறு பள்ளி என்பது 2 வசனங்கள் சொல்லிக் கொடுக்கும் இடம் அல்ல. குழந்தைகளின் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை ஆழமாக விதைக்கும் இடம் என்பதை ஞாயிறு பள்ளிக்கு செல்வது அவசியம் என்பதை நான் சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக அவசியம் இல்லை என்று கடைசியாக பேச வருகிறார் நமது பியூலா சிஸ்டர் அவர்களை. கரங்களை தட்டி வரவேற்போம். எங்கள் அணியினர் சொல்லும் ஒவ்வொரு கருத்தையும் ஆமோதித்து எல்லாவற்றையும் சரி என்று சொல்லி எங்களுக்கே தீர்ப்பு வழங்கும் நடுவர் அவர்களுக்கும், கருத்துக்களில் எங்களுக்கு எதிரிகளாகவும் கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கும் எங்கள் எதிரணி குழுவினருக்கும், வெற்றி பெறப்போகும் எங்கள் அணியினருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்துல நான் ஒரு சண்டே ஸ்கூல் சில்ட்ரனா, ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளையா நான் பேசுறேன். வாரம் நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பும் போது எங்க பெற்றோர் எங்களை காலையில எழுப்பி விடுவாங்க. எந்திரிக்க கஷ்டமா தான் இருக்கும். அம்மா நான் தூங்குறேன்னு சொன்னா அடிச்செல்லாம் எழுப்ப மாட்டாங்க. சரின்னு சொல்லி தூங்க வச்சுட்டு அவங்க சர்ச்சுக்கு கிளம்பி போயிடுவாங்க. எப்பயாவது ஃபங்க்ஷன், நம்ம சர்ச்சில் 2 சர்வீஸ் 3 சர்வீஸ் சேர்த்து நடத்தும் போது தான் நாங்கள் சண்டே ஸ்கூல் பக்கமே எட்டி பார்ப்போம். ஏன்னா நாங்கள் இங்கே இருந்தால் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவோம், எங்களை கீழே சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இன்னொன்று, சர்ச்சுக்கு வந்துட்டு எங்கள் பேரண்ட்ஸ் எங்களை கையோடு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? சண்டே ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுட்டு திரும்ப 2வது தடவை எங்கள் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறது அவங்களுக்கு சிரமம் தானே, எதுக்கு இந்த சிரமத்தை கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் பேரண்ட்ஸ் எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீங்களே சொல்லுங்கள், பிள்ளைகளான எங்களுக்கு எங்கள் பெற்றோர்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியும்ல. அவங்களே எங்களை சண்டே ஸ்கூலுக்கு விடும்போது நாங்கள் எதுக்கு சண்டே ஸ்கூல் போனோம்? அதனால் சண்டே ஸ்கூல் செல்வது அவசியமில்லை அப்படிங்கிற கருத்தையும் கூறி எங்கள் நடுவர் அவர்கள் எங்களுக்கே தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஓகே, உங்கள் விசுவாசம் உங்களை காக்கட்டும். ஓகே, அடுத்தபடியாக கடைசியாக அவசியம் என்றதான தலைப்பில் பேச வருகிறார் நமது அருளின் சிஸ்டர். கரங்களை தட்டி வரவேற்போமா? நடுவருக்கும் இங்கு அமர்ந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். ஜெயிக்க போறதில்லன்னு தெரியும், ஆனாலும் டாபிக்கே நான் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்ப போறது இல்லை, அவசியம் இல்லைன்றது தான் டாபிக்கு.
இதுல வேற எங்களுக்கே தீர்ப்பு அனுப்பிக்கணும். கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கவே கூடாது. ஆனா அன்பு சகோதரி சொன்னாங்க, ஸ்கூல்ல கேட்பாங்க, எங்களை கொஸ்டின் பண்ணுவாங்க, அசைன்மெண்ட்டை முடிக்கலனா என்ன பண்ணுவாங்க, பனிஷ் பண்ணுவாங்க, அட்டண்டன்ஸ்ல ரெகுலர் பண்ணுவாங்க, இவ்வளோ விஷயங்களை சொல்றாங்க. ஆனா நான் உங்களை பார்த்து கேட்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் உங்க பிள்ளை நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரு நாள் இல்லை 2 நாள் சொல்றாங்கன்னா, ஓகே பாப்பா நோ ப்ராப்ளம், நீ என்ன பண்ண நெக்ஸ்ட் வீக் போ அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணுவோமா? இல்லை எப்படியாச்சும் நம்ம அனுப்பி ஸ்கூலுக்கு வைக்கணுன்றதுல முயற்சி செய்வோமா? ஸோ இந்த உலக படிப்பாக இருக்கிற இந்த படிப்பிற்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளோ அவசியமாக இருக்கிற இந்த சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணுன்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. நாம் பிள்ளைகள் போகவே மாட்டேன்னு சொன்னாலும் அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் அவங்கள நம்ம ஊக்குவிக்கணுமோ அந்த விதங்களில் ஊக்குவித்து நாம் சண்டே ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட வேண்டியது பெற்றோர்களின் பொறுப்பு. எத்தனையோ முறை நம்ம பெற்றோர்கள் ஐயோ என் பிள்ளை ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கோம். உங்களை எல்லாரையும் பார்த்து நான் கேட்குறேன், இங்கே எத்தனை பெற்றோர்கள் என் பிள்ளை சண்டே ஸ்கூலுக்கு போக மாட்டேதுன்னு கவலைப்பட்டிருக்கீங்க? இந்த கேள்வி உங்களுக்கு முன்னாடி நான் முன்வைக்கிறேன். சண்டே ஸ்கூலுக்கு போவது அவசியம் 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 என்று எங்கள் தரப்பு தான் நிச்சயமாக ஜெயிக்கும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை இரு தரப்பினர்களும் தங்களுடைய விவாதத்தை நன்றாக முன்வைத்தார்கள். அருமையாக அவர்களோட பாயிண்ட்ஸை எடுத்து சொன்னாங்க. அதுக்காக ஒரு ஜோரா ஒரு கை தட்டிடுவோமா? சரி. ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது என்பது நம்ம பார்க்கணும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவாயாக, அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விலகான் என்று நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? வேதத்துக்கு கீழ்ப்படியணும் இல்லையா? சிறு வயது என்பது என்ன? அதிக பாரமோ அதிக கவலையோ இல்லாத ஒரு பருவம். இந்த பருவத்தில் நம்ம ஆண்டோட வசனத்தை அவங்களோட மனதில் விதைத்தோம்னா அது என்ன செய்யும்னா ஆழமாக அது வேரூன்றி அது வளரும். பிற்காலத்தில் என்ன பண்ணும்? அதிகமான கனிகளை நம்மளால பார்க்க முடியும். சரியான நேரத்தில் அந்த வசனத்தை விதைத்தோம்னா தான் என்ன பண்ண முடியும்? நம்ம பலனை நம்மளால பார்க்க முடியும். அதனால தான் ஆண்டவரும் சொன்னாங்க, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஞாயிறு பள்ளியின் மூலம் தேவனை அறிந்தும் தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அநேகர் என்ன பண்ணியிருக்காங்க? ஊழியர்களாகவும் மிஷினரிகளாகவும் என்ன பண்ணியிருக்காங்க? முன் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன செய்யணும்னா ஞாயிறு பள்ளி ஒரு சாதாரண ஒரு வகுப்பாக நம்ம எண்ணக்கூடாது. அது நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கும் அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஒரு வேராக ஒரு விதையாக இருக்குது என்பதை நம்ம முன்வைக்கிறோம். எனவே இந்த விவாதத்தின் முடிவாக ஞாயிறு பள்ளிக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும், அது அவசியம் என்றதான தீர்ப்பை வழங்கி என்னோட விவாதத்தை நான் முடிக்கிறேன். வெற்றி பெற்ற அனைவருக்கும் கரங்களை தட்டி வரவேற்போம். நன்றாக விவாதித்த உங்களுக்கும் ஒரு கரங்களை தட்டி வரவேற்போம். நன்றி, வணக்கம்.